ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னாக்கா பருவதமலை தாங்க போக போகிறோம். நம்மளோட சேனல் நேம் என்ன பார்த்தா ரெட் பிளாகர். நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. எதுக்காக பருவதமலை போக போகிறோம்னாக்கா சிவனை பார்க்கறதுக்காக தான் போக போகிறோம். என்னடா சிவனை பார்க்கறதுக்கு போக போகிறீங்க நீங்கள் நினைக்கலாம். எல்லாருமே இப்போ ஃபுல்லாகவே எல்லாருமே சிவன் பக்தனாக தான் இருக்காங்க. நம்மளும் ஒரு சிவன் பக்தன் தான். அதனால தாங்க நாங்கள் பருவதமலை போக போகிறோம். இந்த vlog நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொண்டு போகிறேன். நல்லா அட்ராசிட்டியாக தான் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் நேம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் பிளாகர். நல்லா ஒரு எஃப்ஐ இங்கே தான் காஃபிலாம் குடிச்சிட்டோம் எல்லாம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போமா இருக்குது? மேப் தாங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 50 கிலோமீட்டர் வந்துருக்குமா? இன்னும் 150 கிலோமீட்டர் கிட்ட கிளம்பணும் ஆர்பிஎஃப்ஏ. அவ்வளோதான். இங்கே தான் காஃபிலாம் குடித்தோம். அந்த பேக்கில் இருக்குல்ல, இந்த கடையிலாம் காஃபிலாம் குடித்தோம். அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் ஆர்பிஎஃப்ஏ. நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக காஃபிலாம் குடிச்சிட்டு. வெயில் தான் செம்மடி அடிக்குது. ஹெல்மெட்டை கட்டினோம்னாக்கா தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்குது. அந்த மாதிரி அடிக்குது வெயில். இப்போ பேரிகார்டில் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கோப்ரோ ஃபால்ட்டுனால நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு விலாகும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்கல இருக்கு. இங்கே பாருங்க ஆர்பிஎஃப்ஏ குட்டி டாக்ஸ். என்ன நேம் நினைச்சா நம்ம தான் சார்லி. எங்கே போனாலும் சார்லி. பாபு கோபா. குடிக்குது ஆர்பிஎஃப்ஏ. ஏய் நிஜம் இவரை க்யூட்டாக பார்த்துக்கிறேன். இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை. இது ஒரு டாக்ஸ் பேர். 2 பேர் என்ன பேர் சொல்லு? நேம் அதுக்கு ஃபைட் பண்ணாதீங்க. சரிங்க ஆர்பிஎஃப்ஏ. அதெல்லாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இதோட கோயில்கிட்ட தான் போய் ஆர்பிஎஃப். அதுதான் ஆர்பிஎஃப்ஏ. இதோட நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிலாண்ட தான் போக போகிறோம். கோயிலாண்டு ரீச் ஆகிட்டு அங்கே தான் vlog கண்டினியூ பண்ண போகிறேன். அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆர்பிஎஃப்ஏ. இப்போ எங்கே போகிறோன்னா ஜவாத் ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஜவாத் ஹில் ஸ்டேஷன் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அது மலை மாதிரி சுற்றி ஏறுமா. அதனால தாங்க போகிறோம் ஆர்பிஎஃப்ஏ. இப்போது லொக்கேஷன்லாம் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். செம்ம லொக்கேஷன் ஆர்பிஎஃப்ஏ. நீங்கள் பருவதமலை போகிறதுக்கு முன்னாடி ஜவாத் ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு லொக்கேஷன். ரைடர்ஸுக்கெலாம் நல்லா பிடிக்கும். இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே கிராமம் மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன். வாவ், வேறு லெவல். பாருங்கள், மலைலாம் சைடில் இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்காது இருக்குது இந்த லொக்கேஷனு. ஃபுல் கிராமம் இருக்குது. தார் போடுப்பாங்க ஆப்போசிட்டில். மை ஃபேவரட் கார் இஸ் மை ஃபேவரட். வாவ், வேறு லெவல். அதிகமாக வீடு இல்லை ஆர்பிஎஃப்ஏ இந்த இடத்துலலாம். சும்மா ரோட்டு பக்கம் கொஞ்சம் கடைங்க வீடுலாம் கம்மியாக தான் இருக்குது இந்த சைட்லலாம். அந்த லொக்கேஷன் வேறு லெவல். ஹை ப்ரோ. ஃபுல்லாக நம்ம ரைடர்ஸ் தாங்க போகிறது. பிஸியாக எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ? வாவ், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கு. எம்டி ரைடர் கோகுல் ப்ரோ. பார்த்து சேஃபாக போங்க. வாவ், ஒரு பாருங்கள் எவ்வளோ ஆகமாக போகிறாரு. ஃப்ரெண்ட்லியா ப்ரோ. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்கா ஆர்பிஎஃப்ஏ. இந்த இடம் செம்ம கூலிங்காக இருக்குது. வெயில் அடிக்குது தெரியல இந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்குது. ஜவாத் ஹில் ஸ்டேஷன் அதுதான் சொல்லுவாங்க.
ஹலோ ஆர்விஎஃபே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். சும்மா பைக்கெலாம் ஓரமாக பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஜவ்வாத் ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம். ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சு, கோவிலில் வந்து ஏற விட மாட்டாங்களாம். அதனால் மார்னிங் தான் ஏற போகிறோம். அதனால் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். மேலே போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ கீழே வர போகிறோம். எப்படியோ நைட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். கோவிலாண்ட ரீச் ஆகிட்டு அப்புறமா தான் நாங்கள் ஏற போகிறோம். சரிங்க ரஃபே, நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து வேறு லெவல் இருக்குது ஹில் ஸ்டேஷன் பைக் ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கிளம்பிட்டோம் திருப்பி. அங்கே சும்மா ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ அங்கேருந்து திருப்பி கிளம்பிட்டோம் மலை ஏறத்துக்கு. செம்மையாக இருக்குது அரிஃபே இந்த ரூட்லாம். வேறு லெவல், வளைஞ்சி போகுது. அதேமாரி சடனாக ரொம்ப ஹைட் ஏறுது இந்த இடம். பாருங்களேன் எவ்வளோ டர்னிங், ஏர் பெண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். இது பாருங்களேன் சடனாக ஏறுது திரும்புது. ஆனால் செம்மையாக இருந்தது இந்த இடத்துல ஹில் ஸ்டேஷன் பைக் ஓட்டுறதுக்கு. நம்ம கூட வந்த ரைடர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ரைடர்ஸ் எல்லாமே. கோகுல் ப்ரோ தான் பூந்து வளசுறாரு டர்னிங்கில். ஆல்ரெடி அவர் வந்து எம்டி ரைடர், நிறைய ஹில்ஸ்லாம் ஏறி இறங்கியிருக்காரு அரிஃபே. நம்ம ஹில்ஸ்லாம் பெருசாக போனதில்லை, நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். நான் போனதில்லை ஹில் ஸ்டேஷன்லாம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் மலை ஏறுறது. என்ன ப்ரோ அடி பார்த்து போய் ப்ரோ, என்ன பார்க்குற நீ? வேறு லெவல், செம்ம சில்லுன்னு இருக்கார் ஃபேன் அந்த லொக்கேஷனு. இப்போ வெயில் தான் அடிக்குது, பட் இருந்தாலும் செம்ம சில்லுன்னு இருக்குது. வேறு லெவல். கோப்ரோ தான் ஃபால்ட் ஆகிடுச்சு, அது கிராஷ் ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், வ்ளாக் நல்லா வந்திருக்கும் இன்னும். வாவ் செம்மையாக இருக்குது. ஆட்டோலாம் போயிட்டு வருதுப்பா அந்த ரோட்டில். வாவ் வேறு லெவல். பார்த்து சேஃபாக போ ப்ரோ, நீ என்ன பார்க்காத ப்ரோ, ஃப்ரண்ட்டில் பார்த்து போ ப்ரோ. ஹலோ ஆர்விஎஃபே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிவன் கோயிலில் இருந்தாங்க இருக்கோம். நம்ம அந்த ஹில்ஸ் ஏறி வந்தோம்ல, அது ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த சிவன் கோயில் தான் இருக்குது. காலத்து கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சாமியும் காணலாம். அங்கே இல்லை, இங்கே இருக்குது. காமிக்கிறேன், சிவலிங்கம் தான் அது. இது வரைக்கும் பாருங்கள், சாமியை பார்த்தாச்சா எல்லாம்? நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஆர்விஎஃபே இங்கே பாருங்கள், கோயில் ஆனால் சிலை தான் இல்லை, ஆனால் கல்வெட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே செம்மையாக இருக்குது. ஆர்விஎஃபே இந்த சிவன் கோயில் பாருங்கள், எவ்வளோ போகிற மரம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? சாமி பாருங்க. திருமூலர் வழிபட்ட கோயில் எத்தனை வருஷம்? 2600 வருஷமா இருக்கு. என்னடா புரியல? திருவண்ணாமலை இந்த கோயிலை பார்த்துட்டு திருவண்ணாமலை கோயில் கட்டணும். அப்படியா? அது 1600 வருஷம், இது 2600 வருஷம். உண்மையாக இருக்கு அரிஃபே. இதை பாருங்க, கையில் காமிக்கிறேன். யார் வழிபட்ட கோயில் இது? பல்லவர்கள். இப்போ நம்ம பல்லவர்கள் வாழ்ந்த கோவில். நம்ம எங்கே இருக்கோம்? பல்லவர்கள் வாழ்ந்த கோட்டைக்குள்ள இருக்கோம். நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம் பாருங்க. 2600 வருஷம் முன்னாடி உருவாக்குனது பல்லவரால் போற்றப்பட்ட சிவபெருமான் பாருங்க. 2000 வருஷம் மேலே இருக்கு அரிஃபே. கிட்டத்தட்ட 2600 வருஷம் மேலே. நல்ல வேலை இந்த ஹில்ஸை எப்படியோ நம்ம பார்த்துட்டோம். ஐயனை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போகிறோம்?
பர்வதமலை ஐயன் நம்ம ஐயன் கால் வச்ச இடம் முதல்ல தமிழ்நாட்டில் பர்வதமலை. அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு லொக்கேஷன். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு vlog எடுக்கிறேன். அந்த லொக்கேஷன் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம், வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த போட்டுக்கிட்ட வந்து ஸ்டே ஆகுமா இங்கே? சிவலிங்கம் தான் இருக்குது அங்கே. பேட்சா உயரமா அப்படி பாருங்க. சந்திரமுகி வரப்போகுது. சந்திரமுகி பயங்கரமா பண்ணாம போகுது. ஆர்விஃபே இங்கே பாருங்க எப்படி இருக்கு. உள்ளே போகாதீங்க, அங்கே பாருங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க இல்லையா? ஷூ கழட்டி விட சொல். ஷூ இல்லை, நான் உள்ளே வரணும். உண்மைதான். அப்படி எங்கேயே கழட்டி விடணுமா? டேய் இந்த இடம் என்ன இடம்னாக்கா சித்தர்கள்லாம் வாழ்ந்த இடம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே தான் இருக்காங்க. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஆஹா, பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல? இங்கே யாரோ ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு. சித்தர் உங்களோட அவங்க. உங்கள் பேர் என்ன? மகாதேவிக்கு. உங்கள் பேர் என்ன? பக்தா. பக்தா தான். நான் உங்களோட பக்தர் தான். சொல்லுங்கள் உங்கள் நேம். வரிசையாக உட்காரும். ஆர்விஃபே இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோவில் தாங்க போக போகிறோம். அதாவது எந்த கோவில்னாக்கா பர்வதமலை, அங்கே தான் போக போகிறோம். ஆனால் இப்போ போக மாட்டோம், மார்னிங் தான் போவோம். ஆர்விஃபே என்னாச்சு? பார்த்து சேஃபாக போங்க. ஒரு வழியாக மேலே இருந்து ஹில்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆர்விஎஃபே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 11:30 ஆகுது. அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியல, சைடில் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் ஆர்விஎஃப் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. 1 செகண்ட் நம்ம பைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா அவ்வளோதான், காலி. எங்கே எடுத்துன்னு போய் சொன்னே நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது, ஃபுல்லாக காடு மாதிரி. நான் சொன்னல, மார்னிங் ஹில் ஸ்டேஷன் ஏறும் போதுவே ஃபுல்லாக செம்ம சில்லுன்னு தான் இருந்தது கிளைமேட்டு. வெயில் அடிச்சுது, பட் இருந்தாலும் ஆனால் செம்ம கூலிங்காக இருந்தது. இப்போ பாருங்கள் அப்போ எப்படி இருக்குன்ட்டு. பைக்கே ஓட்ட முடியல, அவ்வளோ கூலிங்காக இருக்குது சில்லுன்னு. மேலே ஜவாத் ஹில் ஸ்டேஷனில் ஒரு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கோவில். இப்போ நம்ம அந்த ப்ளாகில் வீடியோவில் பார்த்தல, அதுதான் மேலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப பழமையான தான், 2500 வருஷமாக அது இருக்கா ஆர்விஎஃப். அங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவன் கோயில் விசிட் பண்ணுங்கள். அதேமாதிரி டாப்பில் மேலே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதை கவர் பண்ணல. நீங்கள் போனால் டாப்பில் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஜவாத் ஹில் ஸ்டேஷனில் மேலே ஒரு ஃபால்ஸ். என்ன ஆச்சுன்னா 4 o'clockலாம் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக போய் பாருங்கள், ஓகேவா? எங்களை மாதிரி லேட் பண்ணுறாதீங்க. எங்களால் தான் பார்க்க முடியல அந்த ஃபால்ஸை. நீங்கள் போனால் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆர்விஎஃப். அதை வாவ், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் இவ்வளோ பெரிய பெண்டாக இருக்குது. ஹில்ஸ்லாம் இறங்கும்போது எப்பவுமே பார்த்து சேஃபாக ஸ்லோவாக போங்க ஆர்விஎஃப், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல் வராது ஒரு சில டைமில், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் செம்ம சில்லுன்னு ஆர்விஎஃப். க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் செம்மையாக குளிருது. ஜர்க்கினும் போட்டிருக்கேன், அப்படி தான் குளிருது. பில்லியன் நிதிஷ் ப்ரோ அவருக்கும் குளிருதுன்றாரு. செம்ம கூலிங்காக இருக்கு. ஆனால் அந்த இடம் நைட் டைமில் செம்மையாக தான் இருக்குது. எங்கே நம்ம டீம் எல்லாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க, நம்ம தான் பொறுமையாக பின்னாடி ஒரு காஃபி ஒன்று குடித்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க. வாவ், எதுவுமே தெரியல ஆர்விஎஃப். ஃப்ரண்ட்டில் நம்மளோட லைட்டை தவிர எதுவும் தெரியல பைக்கில். நம்ம எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கல, அதனால தான் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. எல்லோ வித் ஒயிட் வரும், டபுள் கலர்.
சைடில் செம்மையாக இருக்குது. செம்ம சின்னதாக இருக்குது. கையில் மறந்துடுச்சு அப்படியே. வேறு லெவலில் இருந்தாலும் மறக்க முடியாத ரைடாக இருப்பாங்க. இது நிறைய ஃபன்லாம் நடந்தது. என்னாச்சு அன்ஃபார்ச்சுனேட் வந்து பவர் பேங்க் இல்லை. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். சார்ஜர் இல்லை மொபைலில். கோப்ரோ ஃபால்ட் ஆகிடுச்சு. வேறு கோப்ரோ தாங்க வாங்கணும் RVF. நம்ம வேறு வழியே இல்லை. தொண்டை வர கட்டிக்கிச்சு லைட்டாக. ரைடர்ஸ் எல்லாமே சேமாக போகிறாங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது. நம்ம தான் கடைசியாக போயிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் நம்ம தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆனால் இப்போது எல்லோரும் முன்னாடி போகிறாங்க. நம்ம லாஸ்ட்டாக போகலாம். எல்லாருக்கும் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு. வாவ், வேறு லெவல். ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா பர்வதமலை கீழே தாங்க போகிறோம். ஜவாது இறங்கி பர்வதமலை ஸ்ட்ரைட்டாக போயிடும் RVF. ஜவாது ஹில் ஸ்டேஷன்லேருந்து அங்கே எத்தனை கிலோமீட்டர்? ஜஸ்ட் ஒரு 30 to 20 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பர்வதமலை போயிட்டு நம்ம மார்னிங் 5 o'clock தான் RVF ஏற போகிறோமே அங்கேருந்து. RVF அதெல்லாம் மலை ஏற போகிறோம். எல்லாம் வந்து இங்கே தான் காஸ்டியூம்லாம் அடிக்க வச்சோம். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் RVF. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நடக்கிறதுக்கு. நம்ம இங்கே எத்தனை கிலோமீட்டர்? How much kilometer? RVF நம்ம அந்த மலை உச்சியில் இருக்க கோவிலுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே தான் போனோம் RVF. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. RVF இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். இன்னும் அந்த மலை உச்சியில் போனோம். சண்டை போடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே சண்டை போடுறாங்க. RVF நாங்கள் ஒரு 4 பேர் வர மாதிரி இருந்தா RVF ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த ட்ரெக்கிங். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. இதெல்லாம் என்னதுண்ணா அது பேக் சைடில் கட்டி வச்சுருக்காங்களே? அப்போ நம்மளும் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டணம் இங்கே வந்து. இப்போ இருக்கு கிளைமேக்ஸ். நம்ம வந்த வழி ஃபுல்லாக தெரியும். இந்த லாஸ்ட் வந்து இங்கே வரைக்கும் எண்டு மேலே போனவா? இங்கே இந்த ரோட்டில் அதுவும் பாறை பிடிச்சி ஏறாங்களா மேலே, அந்த பாறையா. நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. போகும்போது தான் அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு போனோம் நம்ம. எக்ஸ்லேட்டர் கேபிள் அறுந்துடுச்சு.
இந்த பாயிண்டா இது இறங்குது. ம் அப்பா குடிக்கல போலதுடா. அவ்வளோ ஹைட்டு. சார் வெத்தலை பாக்கு சூழ்ச்சியில் கேட்க மாட்டேன். அரேஃபே கண்டிப்பாக செம்ம அட்வென்ச்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மலையா பயங்கரமாக இருக்குது. ஐயோ எங்கா முடியலையா அரேஃபே செம்ம கஷ்டமாக இருக்குது. நான் அட்வென்ச்சராக இருக்குது த்ரில்லிங்காக. ஸ்பீடாக போக மாட்டோம். நாங்களும் ஸ்பீடில் இல்லை ஸ்லோ தான். டேமேஜ் பீஸுங்க எல்லாம் பாருங்க எப்படியே இது பாருங்க. என்ன ப்ரோ ரொம்ப கூட்டு கட்டுறானே கொஞ்சம் உட்கார முடியல ஒரு இடத்துல எங்க பார்த்தாலும் இல்லை ஒரு நல்லா ஜம்மு உட்காந்துருந்தானுங்களா ஆ வந்து ஓப்பலாம் ஜோடி அப்பதான் அருவு கட்டுறான். ஜோடி அவனுக்கு அமையுது. அமைஞ்சா மட்டும் நான் போயிடுறான். வைக்கணும் வாங்கி ஊத்து வலிக்கு விழுவா. ப்ரோ ஓவே ப்ரோ அடே லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா மனசாட்சி இல்லாத வைத்தியத்தில் போட்டுருப்பாங்க. ஏன் ப்ரோ செம்ம ஹைட்டாக தான் இருக்கு. சாப்பிட வந்துருப்பானுங்க உள்ள எல்லாரும் ஒரு ஐயோ மேலே வந்துட்டோம். நம்ம சைடம் வந்து ஜெயிச்சிட்டோமாரா ப்ரோ ஜெயிச்சிட்டோம்ல. சண்டை போறியா பாட்டு பாடுவே ப்ரோ எப்படி தரணும் ஆ முடியலையா? ஒன்றும் ட்ரெல்லிங்க அரேஃபே பர்வதமலை போயிட்டு வர வழியில் இங்கே ஒரு லொக்கேஷன் ஒன்று சொன்னாங்க. இந்த வழியில் தான் சித்தர்லாம் இருந்தாங்களாம், வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களாம். பார்க்கலாம், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ சும்மா மொத்தம் இதுமாரி போகுது, ஃபுல்லாக காடு. அப்படியே என்ன ப்ரோ எதனா இருக்கா? இருக்குதா? ஃபுல்லாக கல்லுங்க தான் இருக்குதா? கல் பாறை இல்லை இல்லை எங்கே இருக்கு? அது இருக்கு அங்கே அரிஃபே இப்போ பார்க்கலாம், அதுதான் இருக்கு. அரிஃபே அந்த சித்தர்கள் கிட்ட வந்துட்டோம், பார்க்கலாம் சித்தரை. சிவலிங்கெல்லாம் இருக்கா? ஆஹா செம்மையாக இருக்கு.
பாருங்க ஆரிஃபே லொக்கேஷன் எப்படி இருக்கு என்ன கற்று வாவ் பாருங்க ஆரிஃபே எப்படி இருக்கு அந்த இடம்லாம் இதுதான் சித்தர்கள்லாம் இருந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த குகை உள்ளியா இதுக்கு உள்ளியா வாவ் பாருங்க ட்ராயிங்கில் வந்து வச்சுருக்காங்க ஓம் நம சிவாய டேட்டு 2018 இது உள்ளே போகலாமா மேலே மேலே சித்தர்கள் அந்த குள்ளர்கள்லாம் இருப்பாங்களா குட்டி குட்டியாக இருப்பாங்களே குள்ளர்கள் அந்த சாபம் கொடுத்துருவாங்க பாருங்க ஷீஃபே எப்படி இருக்குது இடம் பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது கரெக்டாக இது எங்கே லொக்கேஷன்னாக்கா ஒரு 700 படி ஏறின பிறகு வந்தவொடனே உள்ளே வந்தீங்கன்னாக்கா ஒத்தவழி பாதை மாதிரி வரும் அதுக்குள்ளே வரணும் குள்ளே போய் பார்த்துங்களா சவுண்டே கேட்க தெரியுமா அது தூரமாக பஞ்சாலா கும்முன்னு இருக்கும் எத்தனை பேர் இருந்தாங்க அது உள்ள சித்தர்கள் 3 பேர் வாழ்ந்துருந்தாங்க எவ்வளோ ஹைட்டு பெரியவங்க தான் நம்ம நார்மல் ஹைட்டு தானே இது தெரியுமா சாமி பார்க்க போனல ஆமாம்மா அது பஸ்ஸில் இருப்பாங்க பாரு முட்டி சித்தர் ராவண சித்தர் காலாணி சித்தர் அவங்க 3 பேர் இங்கே தான் வாழ்ந்தாங்க இங்கே இருந்து தான் அவங்க இது பண்ணாங்க மேலே போய் தானம் பண்ணுவாங்க மேலே போனால் கிட்ட இதுக்குள்ளே பாருங்க அருவிஃபே இது உள்ளே தான் சித்தர்லாம் இருந்தாங்களாம் நம்மளும் ஏறி மேலே பார்க்கலாம் வாங்க யாரோ லொக்கேஷனு பயங்கரமாக இருக்குது ஏன் நான் வரேன் பேக்கில் சரி பார்த்தீங்களா எப்படி இருக்க அதான் அவங்க கட்டில் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா பெட்டு மாதிரி எட்லியா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேலே முகம் மாரி இருக்கு மேலே பாருங்க அரிஃபே நான் போய் மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அரிஃபே இது உள்ளதாக இருந்தால் சித்தர்கள்லாம் இதுக்கு மிஞ்சி போக முடியல ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது லைட்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பார்க்கலாம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கும்போது இடமே ஐயோ வாங்க போகலாமா அரிஃபே இதை பாருங்க பள்ளி கத்துச்சுலப்பா சே அது இப்போ கூட கத்துது வேணா வாங்க போகலாம் நான் ஸ்டாப்பாக கத்துது அது அதுவும் நான் ஸ்டாப்பாக கத்துது அப்படியே வேணா அவர் பற்றி அவர் பாருங்க இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாம் எப்படின்ட்டு அரிஃபே இங்கே பாருங்கள் சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுது அந்த மலை பக்கத்துலேயே சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் புரியல ரொம்ப குட்டியாக இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி வரா மாதிரி இருக்குது அப்படியா இந்த பாருங்க குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்பா செம்ம சில்லுன்னு இருக்குது அரிஃபே ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் தனியாக தான் போகிறோம் யாரும் வரல பசங்களாம் பேக்கில் வராங்க பின்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் போவோம் பாருங்கள் யாருமே இல்லை இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது அரிஃபே கீழே இறங்கிறதுக்கு நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாய் அதுதான் அரிஃபே நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அதுதான் கரெக்டாக இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதோட எங்கேயும் ஸ்டாப்பிங்லாம் இல்லை டீ பிரேக் காஃபி பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அதான் நம்ம இதோட வீட்டுக்கு தான் போவோம் இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் கோவில் வரும் அரிஃபே உள்ளே வர முடியும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன்லாம் செம்மையாக தான் இருக்கும் ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஓகேவா பாய் அரிஃபே இதோட இந்த பிளாக் கட் ஆகுது பாய் டேக் கேர் அதான் அரிஃபே ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா காஃபி பிரேக் மட்டும் இல்லை சாப்பிட்டு தான் போனோம் நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா பெங்களூர் ஹைவே இருக்கோம் இது சாப்பிட சாப்பிட்டு
30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இங்கேருந்து. அவ்வளோதான் 30 கிலோமீட்டர். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டார் வேஃபே. டைம் வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. நம்ம ரீச் ஆகுது 1 o'clock ஆகிடும். ஸோ ஹலோ ஹார்வேஃபே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். நைட்டு 1 o'clock பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஜவ்வாது ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிச்சு. என்னால் பேசவே முடியல. முதல்ல வாய்ஸே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும். போகும்போதே பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இருந்தது. அப்போது அவ்வளோ இல்லை. அந்த ஹில் ஸ்டேஷன் நைட்டு 1 o'clock கிட்டே இறங்கணும். அப்போ தான் கோல்டு ஹெவியாக பிடிச்சிக்கிச்சு. நம்ம இங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா போகிற ஒரு சின்ன ப்ராப்ளங்க. என்ன ப்ராப்ளம்னாக்கா அன்றைக்கி நைட்டு வந்து மலை ஏற முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜவ்வாது ஹில் ஸ்டேஷன் தான் போனோம். ஜவ்வாது ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் தான் பருவதமலை வந்து விசிட் பண்ணோம். அதுலேயே நிறைய சம்பவம் என்ன ஆச்சுனாக்கா ஸ்டார்டிங்லேருந்து கிளம்பும்போது கோப்ரோ ஃபால்ட் ஆயிடுச்சு. நானே மொபைலில் தான் ஐஃபோனில் தான் வ்ளாக் எடுத்தேன். கோப்ரோ என்ன ஃபால்ட்டுனாக்கா கீழே வந்துச்சு. ஹெல்மெட்டில் மாட்டும் போது கீழே வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக க்ராஷ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன ஆச்சுன்னா ஐஃபோனில் தான் வ்ளாக் எடுத்தேன். அதே மாதிரி பருவதமலை போயிட்டு வர வழியில் ஒரு போகும்போதே நீங்கள் விசிட் பண்ணலாம், இல்லை வர வழியில் வரும்போது கூட பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு 700 படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஏறும் போது மேலே அந்த இடத்துல ஒரு ஒத்தவை பாதை மாதிரி போகுது பருவதமலையில். அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு 3 சித்தர்கள் இருந்தாங்களாம். அது வந்து வ்ளாகில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்து 3 சித்தர்கள் வாழ்ந்த இடம். அந்த இடம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருந்தது. ஏன்னா அவங்க மேலெல்லாம் ஏறி பார்த்தோம். அதுக்குள்ளே தான் செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. நீங்கள் வந்து அந்த இடத்த முதல்ல விசிட் பண்ணி பாருங்கள். போகும்போதே பார்த்தாலும் ஓகே தான், நீங்கள் வர டைமிங் பொறுத்து தான். நீங்கள் வரும்போதும் பார்த்தாலும் ஓகே தான். நல்ல ஒரு பிளேஸ். அதாவது சிவனை வந்து வழிபாடு பண்ணி தந்தாங்களாம் அந்த 3 சித்தர்களும். அவங்க வந்து உருமாற்றம் அடைவாங்களாம். அடிக்கடிக்கு உருமாறி தான் அந்த குகைக்குள்ளேயே அவங்க போவான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க. அவர் தான் எங்களுக்கு சொன்னார். சடனாக என்ன ஆச்சுன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சடனாக அவரே வந்து என்னென்னா காணோம். அவர் அங்கே சுற்றி தேடி பார்த்தோம். அவர் அங்கே காணோம். நாங்களே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது அவரும் ஒரு சித்தரான்ட்டு. சும்மா சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா வந்து இது பண்ணி பார்த்துருந்தீங்கன்னாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த vlog வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlog எங்கே போகலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlog வந்து ரெடியாக தான் இருக்குது. எங்கே போகணுன்னு தெரியல. கோப்ரோ ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் நம்மளால் மோட்டோ vlog பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து புது கோப்ரோ தான் வாங்கி ஆகணும். வேறு வழி இல்லை. கோப்ரோ வாங்கிட்டு தான் மோட்டோ vlogல வீடியோ போட ஆரம்பிக்கணும். நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ vlogலே எவ்வளோ ஒரு சொதப்பல் இருக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரிங்க ஆர்வேஃபே, நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.